பிசாசுகள் இயேசுவை பார்த்து என்ன சொல்லுச்சு? எங்களை கெடுக்கவா வந்தீர், எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர், எங்கள் கிரியைகளை அழிக்கவா வந்தீர். சிஸ்டர், இந்த மகிமையின் ராஜா உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார்ல, உங்களை பார்க்கும் போது பேய்களுக்கு அந்த ஒரு பயம் தான் இருக்கு. ஏன் தெரியுமா? உங்கள் மண்பாண்டமாகிய அந்த உடம்புல ஒரு மகிமையின் ராஜா, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ ஏதோ அமுக்க வருது, ஏதோ நெஞ்ச பிடிச்சி அழுத்த வருது, ஏதோ காலை பிடிச்சி இழுக்க வருது, ஏதோ கொத்த வருது, ஏதோ கடிக்க. இல்ல இல்ல, அவைகளுக்கு என்ன தோணுது தெரியுமா? அழிக்க வந்துட்டா, வேதனைப்படுத்த வந்துட்டா, நம்முடைய எல்லா வல்லமையும் நொறுக்க வந்துட்டா. பிசாசுகள் உங்களை பார்க்கும் போது இப்படிதான் சொல்லுது. புரியுதா நான் சொல்றது? நீங்க தெருவுக்கு போகும் போதே பிசாசு அலறுது, ஐயோ கெடுக்க வந்துட்டா. வீட்டை திறக்கும் போதே ஐயோ கிரியெல்லாம் அழிக்க உள்ள வந்துட்டா. இப்படிதான் உங்களை பார்த்து அலறுது. இதுதான் ஃபேக்ட். ஆனா நீங்க ஐயோ வீட்டுக்கு போனோமா, வீட்டுக்கு போனா இன்னைக்கு நைட்டு என்ன சொப்பனை வர போதோ, இன்னைக்கு நைட்டு எந்த காலை பிடிச்சி இழுக்க போதோ, இன்னைக்கு நைட்டு என்ன பிரச்சனை, இது நீங்க உங்களுக்குள்ள இந்த அவிசுவாசம் வருது பாருங்க. அப்பதான் பிசாசு மலையா போல எழும்புறான். ஆனா நீங்க சொல்லணும், நான் காலடி எடுத்து வைக்கும் போதே என் பகுதியில் இருக்கிற ஆவிகளுக்கு என் மேல இருக்கிற கிறிஸ்துவின் வாசனை, என் மேல ஒரு அபிஷேகம் இருக்குது, பரிமள தைலத்தின் வாசனை. அந்த பகுதிக்குள்ள நீ நுழையும் போது பிசாசுகளுக்கு உன்னுடைய வாசனை தெரியும். ஏய், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எவனோ ஒருத்தன் தெருவுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறான். கூட்டாளிகளுக்கு எல்லாம் சொல்ல, எல்லாம் அடக்கி வாசிங்க, இனி இதுல நம்ம ஒன்னும் செய்ய முடியாது, பொட்டி படுக்கையை கட்டு, அவன் இங்க இருந்து போற வரைக்கும் எல்லாம் கப்பு சுப்புன்னு அங்கங்க ஒளிஞ்சுக்கிடுங்க, யாரும் வெளியே வந்து அவங்ககிட்ட போய் மாட்டிக்காதீங்க. உன்னை பார்க்கும் போது பேய்கள் அப்படிதான் நடுங்குகிறது. உன் மேல இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமை உனக்கு தெரியல சிஸ்டர். உங்க மேல இருக்கிற அனாயிண்டிங்கும் புரியாது இருக்கீங்களே. நீங்க எழும்பி முட்டி போட்டீங்கன்னா மந்திரவாதி அங்க அலறணும் சிஸ்டர். நீங்க எழும்பி அல்லேலூயான்னு சொன்னீங்கன்னா பிசாசுகளுக்கு அள்ளல் தொடங்கிடும். அந்த மகிமை அல்லவா கர்த்தர் உனக்குள்ள வைத்திருக்கிறார். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சாதாரண அபிஷேகமா? உனக்குள்ள இருக்கிற இயேசுவின் ரத்தம் சாதாரண ரத்தமா? அது சாதாரண மனுஷனுடைய ரத்தமா? ஜீவனுள்ள தேவனுடைய ஒரே குமாரனுடைய ரத்தம் அல்லவா? அது விலையேற பெற்ற ரத்தம் அல்லவா? அந்த ரத்தத்தை சாத்தானுடைய தலையில ஊற்றி அல்லவா துரைத்தனங்கள் அதிகாரங்களை உரிந்து கொண்டு சிலுவையில ஆணிகள் அடித்து வெற்றி சிறந்த ரத்தம் அது. அந்த ரத்தம் தான் உன்னை மூடி இருக்குது, அந்த ரத்தம் தான் உன்னை கழுவி இருக்குது. சொல்றேன், பிசாசை தூக்கி குப்பை தொட்டில போட்டு நல்லா சந்தோஷமா இருங்க.